Question number 2. Solve the following by factorization method. First subdivision, x plus 1 by x minus 1 plus x minus 2 by x plus 2 equal to 3. X not equal to 1, not equal to minus 2. X 1 போட்டினா இங்க 0 ஆயிரும். X இங்க minus 2 போட்டா 0 ஆயிரும். So x 1 இருக்கக்கூடாது, x minus 2 இருக்கக்கூடாது. இது சால்வ் பண்ணா ஃபர்ஸ்ட் LCM எடுக்கணும். x minus 1 யும் x minus 2 மல்டிப்ளை பண்ணா LCM. x minus 1 into x minus 2. x minus 1 into x plus 2. LCM divided by first denominator x plus 2. x plus 2 into x plus 1. Plus LCM divided by second denominator x minus 1. x minus 1 into x minus 2. Equal to 3. இப்போ நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணோம். x into x, x square, plus x into 1, x, plus 2 into x, plus 2x, plus 2 into 1, plus 2, plus x into x, x square, plus x into minus 2, minus 2x, minus 1 into x, minus x, minus 1 into minus 2, plus 2, divided by x into x, x square, x into plus 2, plus 2x, minus 1 into x, minus x, minus 1 into plus 2, minus 2, equal to 3. இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணா x ஸ்கொயர் ஆட் பண்ணா 2x ஸ்கொயர், இங்கே 3x இருக்கு, இங்கே மைனஸ் 3x 0, இங்கே ப்ளஸ் x மைனஸ் x கேன்சல், ப்ளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல், அப்போ 2 ப்ளஸ் 2 4 divided by x ஸ்கொயர் 2x minus x plus x minus 2 equal to 3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2 3x ஸ்கொயர் plus 3x minus 6 equal to 2x square plus 4. இப்போ இந்த ரெண்டு டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தா 3x square minus 2x square plus 3x minus 6 minus 4 equal to 0. 3x square minus 2x square x square plus 3x minus 10 equal to 0. இப்போ we have to split 3x split பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா minus 10 வரணும், ஆட் பண்ணா plus 3 வரணும். அப்போ 5 2 ஆட் பண்ணா plus 3 வரணும், இதுதான் plus sign, 2 க்கு வந்து minus sign. 5 ல இருந்து 2 மைனஸ் பண்ணா plus 3, 5 2 minus 2 மல்டிப்ளை பண்ணா minus 10. அப்போ x ஸ்கொயர் plus 5x minus 2x minus 10 equal to 0. இந்த ரெண்டு டேர்ம் என்ன காமன் எடுக்கலாம், x காமன் எடுத்தா x into x plus 5 minus இதுல 2 காமன் எடுத்தா minus 2 காமன் எடுத்தா x plus 5 equal to 0. இப்போ x plus 5 காமன் எடுத்தா x plus 5 into x minus 2 equal to 0. Product of two linear factors. Individual linear factor 0 equate பண்ணோம். x plus 5 equal to 0, x minus 2 equal to 0, x is equal to minus 5, x is equal to 2 or the 2 answer. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 1 வரக்கூடாது, minus 2 வரக்கூடாது, 1 minus 2 வரல. Therefore x is equal to minus 5 and x is equal to 2 are the roots. Second question, x plus 1 by x is equal to 5 and 1 by 5. இப்போ first left hand side LCM எடுத்துக்கலாம். இதுக்கு by 1 இருக்கு, 1க்கு x க்கு LCM x,
x ஒன்னால டிவைட் பண்ணா x into x ஸ்கொயர் plus x ஆல டிவைட் பண்ணா 1 1 into 1 1 equal to இது மிக்ஸட் ஃபிராக்ஷன் என்னன்னா 5 into 5 25 25 plus 1 26 26 by 5 இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணு 5 into x ஸ்கொயர் 5x ஸ்கொயர் plus 5 into 1 5 x into 26 26x இந்த 26x லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொண்டு வந்துறோம் 5x ஸ்கொயர் minus 26x plus 5 equal to 0 இப்போ இத minus 26 ஸ்ப்ளிட் பண்ணனும் minus 26 ஸ்ப்ளிட் பண்ணனும்னா ரெண்டு நம்பரை செலக்ட் பண்ணனும் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா minus 26 வரணும் அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா plus 25 வரணும் அப்போ minus 26 ஸ்ப்ளிட் பண்ணா 25 மல்டிப்ளை பண்ணா 5 into 5 இன்னொரு 25 into 1 இப்போ இது வந்து வராது ஏன்னா ஆட் பண்ணா 10 வரும் ஆட் பண்ணா 10 தான் வரும் ஆனா இது வந்து ஆட் பண்ணா 26 வரும் ஆனா ரெண்டுக்கும் மைனஸ் சைன் கொடுத்துறலாம் -25 இது -1 பாருங்க +25 -25 into -1 +25 -25 -1 ஆட் பண்ணா -26 அப்ப இத -26 இந்த மாதிரி பிரிக்கணும் 5x ஸ்கொயர் -25x minus x plus 5 equal to 0 இப்போ பாருங்க மூணு டேர்ம் வந்தது நாலு டேர்மா மாறிடுச்சு இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல காமன் எடுக்கணும் செகண்ட் ரெண்டு டேர்ம்ல காமன் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல 5x வெளிய எடுத்துட்டா x minus 5 minus இதுல 1 காமன் எடுக்கலாம் x minus 5 இந்த ரெண்டுத்துல எது காமன் இல்லனா 1 காமன் இருக்கு இப்போ x minus 5 காமன் இருக்கு x minus 5 காமன் எடுத்தா 5x minus 1 equal to 0 இப்போ product of two linear factor ஒவ்வொரு linear factorையும் 0 க்கு ஈக்குவேட் பண்ணனும் x minus 5 equal to 0 5x minus 1 equal to 0 x is equal to 5 இது x is equal to 5x is equal to 1 x is equal to 1 by 5 are the roots. Third subdivision 1 by x minus 3 plus 2 by x minus 2 equal to 8 by x where x not equal to 0 2 3 x 0 2 3 எந்த வேல்யூ வரக்கூடாது x இங்க 0 போட்டினா 8 by 0 இன்ஃபினிட்டி ஆயிடும் x க்கு 2 போட்டா 2 minus 2 0 அது இன்ஃபினிட்டி ஆயிடும் இங்க 3 போட்டா 3 minus 3 0 ஆயிடும் அப்ப டினாமினேட்டர் 0 னா இன்ஃபினிட்டி ஆயிடும் அதனால x 0 கிடையாது 2 கிடையாது 3 கிடையாது இப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல LCM எடுக்கணும் LCM எடுத்தா இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணாதான் LCM x minus 3 into x minus 2 இப்போ LCM ஃபர்ஸ்ட் டினாமினேட்டரை டிவைட் பண்ணா x minus 3 கட் ஆயிடும் x minus 2 இருக்கும் இந்த x minus 2 ஒன்னால மல்டிப்ளை பண்ணா x minus 2 plus the LCM செகண்ட் டினாமினேட்டரால டிவைட் பண்ணா x minus 2 கட் ஆயிடும் x minus 3 இருக்கும் இந்த x minus 3 ஐ 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2x minus 6 is equal to 8 by x இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணா 2x x 3x ஆயிரும் minus 2 minus 6 minus 8 ஆயிரும் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் x into x x square x into minus 2 minus 2x minus 3 into x minus 3x minus 3 into minus 2 plus 6 is equal to 8 by x இப்போ கிராஸ் மல்டிப்ளை இப்போ நம்மள சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் 3x minus 8 divided by x square இது minus 5x இது plus 6 equal to 8 by x இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 8 ஆல டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணோம் x ஆல நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணோம் 8 into x square 8x square
8 into minus 5x minus 40x, 8 into 6 plus 48, 3x into x 3x square minus 8 into x minus 8x. இப்போ இந்த ரெண்டு டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்தால் 8x ஸ்கொயர் minus 3x square minus 40x plus 8x plus 48 equal to 0. இப்போ simplify பண்ணா 8x square minus 3x square 5x square minus 40x plus 8x minus 32x plus 48 equal to 0. We got a quadratic equation. இப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணா -32 ஸ்ப்ளிட் பண்ணணும். -32 ஸ்ப்ளிட் பண்ணனா ரெண்டு நம்பரை செலக்ட் பண்ணோம். அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா -32 வரணும். அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 5 into 48 240 வரணும். அப்ப 240க்கு ஃபேக்டரைஸ் எடுத்தா 2 120 260 320 2 10 2 5. அப்ப என்னாச்சு 2 4 2 ஒரு 3 ஒரு 5 2 into 2 into 5 into 2 into 2 into 3. இப்போ இது மூணு மல்டிப்ளை பண்ணா 20, இந்த மூணு மல்டிப்ளை பண்ணா 12, 20 12 20 12 ஆட் பண்ணா 32 வரும். ரெண்டுக்கு மைனஸ் சைன் கொடுத்தீங்கன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா -240. அப்போ -32 ஸ்ப்ளிட் பண்ணா -20 -12 ஆட் பண்ணா மல்டிப்ளை பண்ணா 240. -20 into -12 plus 240 -20 -12 ஆட் பண்ணா -32. இப்போ அதை எழுதணும். 5x square minus 20x minus 12x minus plus 48 equal to 0. இப்போ இந்த நாலு டேர்ம்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல காமன் எடுக்கணும். அடுத்த ரெண்டு டேர்ம்ல இந்த ரெண்டு டேர்ம்ல காமன் எடுத்தா x காமன் எடுக்கலாம், 5 காமன் எடுக்கலாம். அப்போ 5x காமன் எடுத்தா x minus 4 மைனஸ் இதுல 12 இருக்கு 48 4 டேபிள் காமன் எடுக்கலாம். 4 காமன் எடுத்தா 12 காமன் எடுக்கலாம். 12 காமன் எடுத்தா x minus 4 equal to 0. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல x minus 4 காமன் எடுக்கலாம். x minus 4 into 5x minus 12 equal to 0. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ லீனியர் ஃபேக்டர் வச்சு இண்டிவிஜுவல் லீனியர் ஃபேக்டரை 0 க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். x minus 4 equal to 0, 5x minus 12 equal to 0, x is equal to 4, 5x is equal to 12, x is equal to 12 by 5 are the roots. Fourth subdivision, 4 by x minus 3 equal to 5 by 2x plus 3. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்சிஎம் எடுத்தா x. நான் இங்கே பை 1 இருக்கு, xக்கு 1க்கு எல்சிஎம் x into 1 x. x-ஐ x ஆல் டிவைட் பண்ணா 1. 1 into 4 4 minus x divided by 1 x. x into 3 minus 3x is equal to 5 by 2x plus 3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். 4 minus 3x into 2x plus 3 equal to 5x. இப்போ மல்டிப்ளை பண்ணா 4 into 2x 8x, 4 into plus 3 plus 12 minus 3x into 2x minus 6x square minus 3x into plus 3 minus 9x equal to 5x. இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் minus 6x square
8x minus 9x minus x plus 12 minus 5x equal to 0. So minus 6x square minus 6x plus 12 equal to 0. இப்போ minus 6 divide பண்ணலாம். Dividing by minus 6. அப்போ x square plus x minus 2 equal to 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் x கோயில் x வந்து 1. ரெண்டு நம்பரை செலக்ட் பண்ணோம், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் ப்ளஸ் 1 வரணும், அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 வரணும். அப்போ 1 இது 2 இது 1 2 வந்துடும், 1 minus 2 2 minus 1 plus 1. அப்போ x ஸ்கொயர் plus x plus 2x minus x minus 2 equal to 0. இந்த ரெண்டு டேர்மில் x காமன் எடுக்கலாம், x into x plus 2, இதில் minus 1 காமன் எடுத்தால் x plus 2 equal to 0. அப்போ x minus 1 into x plus 2 equal to 0. Product of two linear factors. Individual linear factor 0 create பண்ணால் x minus 1 equal to 0, x plus 2 equal to 0. Therefore, x is equal to 1, x is equal to minus 2 are the roots. Fifth subdivision. X plus 3 by x minus 2 minus 1 minus x by x is equal to 17 by 4. இப்போ left hand side LCM எடுத்தா x minus 2 ஐ x மல்டிப்ளை பண்ணாதான் LCM. x minus 2 into x. LCM divided by x minus 2 x. இந்த x ஆல x plus 3 ஐ மல்டிப்ளை பண்ணோம். x into x plus 3 minus x minus 2 into x divided by x minus 2. இந்த x minus 2 ஐயும் 1 minus 6 ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். x minus 2 into 1 minus x equal to 17 by 4. இப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணா x square plus 3x minus x into 1 x into minus x square minus 2 into 1 minus 2 into minus x plus 2x by இதை மல்டிப்ளை பண்ணா x square minus 2x equal to 17 divided by 4. இப்போ bracket remove பண்ணா x square plus 3x minus x plus x square plus 2 minus 2x divided by x square minus 2x is equal to 17 by 4. இப்போ நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணா இங்க ஒரு -x இருக்கு, இங்க ஒரு -2x இருக்கு, -3x, இங்க ஒரு +3x கேன்சல். அப்ப x டேர்மே இல்ல. அப்ப x² + x² 2x² plus 2 divided by x² minus 2x is equal to 17 divided by 4. இப்போ cross multiply பண்ணலாம். 17 multiply பண்ணா 17x square 17 into minus 2x minus 34x equal to இந்த 4 இங்க multiply பண்ணா 4 into 2x square 8x square 4 into plus 2 8. இப்போ இந்த பக்கம் என்னடா 17x square minus 34x minus 8x square minus 8 equal to 0. Square 9x square minus 34x minus 8 equal to 0, which is a quadratic equation. இப்போ splitting the middle term பண்ணா minus 34 split பண்ணோம். minus 34 split பண்ணனா you have to select two numbers. அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா minus 34 வரணும், அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 9 into minus 8 minus 72 வரணும். அப்ப 72 னா 9 into 8 72, 36 into 2 72,
18 into 4 72. இதில் இதுதான் கரெக்டாக வரும். ஏன்னா அதே டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு 34 வரும். அப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். -34 ஸ்ப்ளிட் பண்ணிடும். மல்டிப்ளை பண்ணால் 9 into -8 -72 வரணும். ஆட் பண்ணால் -8 தான் 36 2. இப்போ சைடு எது கொடுக்கணும்னா -34 வரணும்னால 36க்கு -9 கொடுத்துருங்க. -36 into +2 -36 into +2 -72 -36 +2 -34 ஆட் பண்ணா -34 மல்டிப்ளை பண்ணா -72 வந்துருச்சு. இப்போ அதை பண்ணிக்கலாம். 9x² மைனஸ் இது -34 -36x plus 2x. இப்போ இது ரெண்டுத்துலயும் காமன், இது ரெண்டுத்துலயும் காமன். 9x காமன் எடுத்தா x minus 4. இதுல plus 2 காமன் எடுக்கலாம், x minus 4 equal to 0. அப்ப 9x plus 2 into x minus 4 0. ஏன்னா இதுல x minus 4 காமனா இருக்கு. இப்போ product of two linear factors. Two linear factors, individual linear factor 0 க்கு கட் பண்ணா 9x plus 2 equal to 0, x minus 4 equal to 0, 9x is equal to -2, x is equal to -2 by 9. இதில் x is equal to 4 are the roots.